நண்பர்களே, இன்று நாம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கடவுளின் அன்பை உணர்த்த ஒரு அற்புதமான உவமையை இயேசு மக்கள் அனைவருக்கும் கூறினார். இது இயேசு சொன்ன மிக புகழ்பெற்ற உவமைகளில் ஒன்று. கெட்ட குமாரன் அல்லது அன்பான தந்தை என்ற கதை. இந்த கதையில் ஒரு அன்பான தந்தை, அவருடைய 2 மகன்கள், அவர்களுக்குள் நடந்த உணர்ச்சிகள், தவறுகள், மன்னிப்பு, மகிழ்ச்சி எல்லாம் நம் வாழ்க்கையோடு பேசும். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. எவ்வளவு தூரம் சென்றாலும், எவ்வளவு தவறுகள் செய்தாலும், நாம் மனம் திரும்பி வரும்போது தந்தையான தேவனின் அன்பு எப்போதும் நமக்காக காத்திருக்கிறது. தந்தையின் பேரன்பு என்ற இந்த அழகான கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு அன்பான அப்பா இருந்தார். அவருக்கு 2 மகன்கள். அந்த அப்பா உழைப்பாளி, கருணையுள்ளவர், குடும்பத்தை நேசிப்பவர். மூத்த மகன் எப்போதும் அப்பாவுடன் இருந்து உழைத்தான். பொறுப்பானவனாக இருந்தான். ஆனால் இளையவன் வேறுபட்டவனாக இருந்தான். அவனுக்கு சுதந்திரம் வேண்டும், தன்னிச்சையாக வாழ வேண்டும், உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒரு நாள் அந்த இளையவன் திடீரென அப்பாவிடம் சென்று சொன்னான், அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை இப்போதே தாருங்கள் என்றான். அப்பா உயிரோடு இருக்கும் போதே சொத்தை கேட்பது எனக்கு நீ தேவையில்லை, பணம் போதும் என்று சொல்வதை போலத்தான். அது மிகவும் மரியாதைக்கேடான கோரிக்கை. ஆனால் அப்பா மறுத்துவிடவில்லை. மன வருத்தம் இருந்தாலும் அவர் சொத்தை இருவருக்கும் பங்கிட்டுக் கொடுத்தார். இளையவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது பங்கை கொண்டு வீட்டை விட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டான். முதலில் அந்த இளையவனுக்கு வாழ்க்கை கனவு போல இருந்தது. கையில் நிறைய பணம். அதை சாப்பாட்டுக்கும், ஆடைகளுக்கும், விருந்துகளுக்கும் என அனைத்தையும் செலவழித்தான். பலர் நண்பர்களானார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பணம் இருக்கும் வரை மட்டுமே இருந்தார்கள். பின்பு சில நாளில் எல்லா பணமும் தீர்ந்து விட்டது. அதோடு சேர்ந்து அந்த நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. உணவு கிடைப்பது கடினமானது, விலை அதிகமானது. மக்கள் பசியால் தவித்தார்கள். அந்த இளையவன் ஒன்றுமில்லாமல் போனான். உணவும் இல்லை, வீடும் இல்லை, நண்பர்களும் இல்லை. எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் பிழைப்பிற்காக போய் சேர்ந்து கொண்டான். அவர் அவனை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். பன்றிகளுக்கு உணவு கொடுத்த போது அவனுக்கு தான் சாப்பிடுவதற்கே உணவு எதுவும் இல்லை என்று பன்றிகள் தின்னும் தவிட்டினாலே தம் வயிற்றை நிரப்ப விரும்பினான். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அந்த நிலையில் மண்ணில் விழுந்து பசியால் தவித்து அவன் அறிவு தெளிந்தவனாய் தன் மனதில் நினைத்தான், என் அப்பாவின் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல மிகுதியான உணவு கிடைக்கிறது. ஆனால் நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் இங்கே பசியால் சாக வேண்டுமா? நான் வீட்டிற்கு திரும்புவேன். அப்பாவிடம் சென்று சொல்லுவேன், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உங்களுடைய மகனாக இருக்க தகுதி இல்லாதவன். ஆனால் உங்கள் வேலைக்காரனுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள். உடனே அவன் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தான். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவனை பார்த்தவுடன் அப்பா அங்கேயே நிற்கவில்லை. அவர் ஓடினார். ஓடிப்போய் மகனை தழுவிக்கொண்டு முத்தமிட்டார். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா தினமும் மகனை எதிர்பார்ப்போடே வாசலில் பார்த்து கொண்டே இருந்தார். மகன் அவமானத்தோடு அப்பாவை நோக்கி, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உங்களுடைய மகனாக இருக்க தகுதி இல்லை. ஆனால் அப்பா அவன் பேச்சை முடிக்க விடவில்லை. உடனே வேலைக்காரர்களிடம் சொன்னார், விரைவாக சிறந்த ஆடை கொண்டு வாருங்கள், மோதிரம் அவன் கையில் போடுங்கள், காலில் செருப்பு அணிவியுங்கள், கொழுத்த கன்றை பிடித்து விருந்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். இன்று நாம் கொண்டாட வேண்டும். ஏனெனில் என் மகன் இறந்தவன் போல இருந்தான், இப்போது உயிர்த்திருக்கிறான். தொலைந்திருந்தான், இப்போது கிடைத்திருக்கிறான். வீட்டில் இசை மகிழ்ச்சி நிறைந்தது. அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு வேலைக்காரர்களுள் ஒருவரை அழைத்து, இதெல்லாம் என்ன என்று கேட்டான்.
அதற்கு வேலைக்காரர் அவனிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவன் கோபமடைந்து உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தான். உடனே அவனுடைய தந்தை வெளியே வந்து அவனை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவன் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆனாலும் எனக்காக ஒருபோதும் விருந்து வைத்ததில்லை. ஆனால் தவறானவர்களோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றான். அப்பா மென்மையாக சொன்னார், மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். எனது சொத்துகள் அனைத்தும் உன்னுடையதே. ஆனால் உன் தம்பி இறந்தவன் போல இருந்தான், உயிர்த்திருக்கிறான். தொலைந்தவன் கிடைத்திருக்கிறான். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்றார். மூத்த மகனின் கோபம் தந்தையின் மென்மையான வார்த்தைகளால் மெதுவாக உருகியது. தந்தையின் அன்பு இரு மக்களையும் ஒன்றாக இணைத்தது. வீட்டுக்குள் மகிழ்ச்சி, இசை, ஒளி நிரம்பியது. அனைவரும் கூடி மகிழ்ந்தனர். நண்பர்களே, இந்த கதை வெறும் 2 மகன்களையும் ஒரு அப்பாவையும் பற்றியது மட்டுமல்ல. அது நம்மை பற்றியது. அது தேவனுடைய அன்பை பற்றியது. நாமும் தவறுகள் செய்கிறோம். சில சமயம் தேவனை விட்டு விலகி நம்முடைய வழியில் செல்கிறோம். தொலைந்து போன மகனை எதிர்பார்த்து தினமும் கதவின் முன் நின்ற தந்தை போல நம் தேவனும் எப்போதும் நமக்காக காத்திருக்கிறார். அவர் எப்போதும் நம்மை மீண்டும் வரவேற்க தயாராக இருக்கிறார். நம்முடைய தவறுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை அதைவிட பெரியது. இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை, நாம் எவ்வளவு தொலைந்து போனாலும் நாம் மனம் திரும்பி வரும்போது தேவனுடைய அன்பு எப்போதும் நம்மை தேடிக்கொண்டு வரும். அவரது கைகளில் நமக்கு எப்போதும் இடம் உண்டு.